ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் த்ரெட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ChatGPT மூலமாக எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே செலக்ட் பண்ணுறது வந்து எந்த நாலேஜ் ஏற்றா போல் நான் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ நீங்கள் ChatGPTக்கு பதிலாக வேறு ஏதாவது சாட் போட்டோ அல்லது வந்து நீங்கள் த்ரெட்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமாக நீங்கள் ஜெனரேட் பண்ணுற கன்செப்ட், அதாவது கண்டென்ட் வந்து ஒரு ஹை என்கேஜிங்காக கட்டாயம் இருக்கணும். இதில் என்ன கன்செப்ட், நம்ம ஏன் ChatGPTயை கொண்டு வரோம்னா, சாட்போட்டை கொண்டு வரோம்னு சொன்னால், எமக்கு அந்த விஷயம் சம்மந்தமாக, அந்த சோஷியல் மீடியா சம்மந்தமான ஒரு ஹை என்கேஜிங் போஸ்ட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்பை தான் நம்ம இதில் கேட்க போகிறோம். ஸோ அதுக்காக அசிஸ்டண்ட்டாக தான் நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்காக நீங்கள் உருவாக்கணும். இது திடீர்னு மாதிரி ஏற்பட போகிற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லையா. ஸோ இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ அதே போல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று செய்கிறோம். இது வந்து ஆக்டிவ் இன்கம் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபாரினர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிறவங்க சும்மா மொபைலை வச்சுட்டே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி, சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப் சைட்ஸ் இருக்குது. இதில் டெய்லி 100 மெம்பர்ஸ் எடுத்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக போனஸ் பே பண்ணுவாங்க. வீக்லி போனஸ் பே பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் டாஸ்க்கு, சர்வே ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இது ஒரு சப்ஜெக்டாக என்னோட கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட். இதை மாதிரி ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5+ வெப்சைட்டும், ப்ரீமியம் குரூப்பில் 10+ வெப்சைட்டும் இருக்கும். இந்த நான் வீடியோ போடுற டைமில் வந்து நாங்கள் ஆஃபர் ஒன்று ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணோம், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் துபாய், இந்தியா, அதே மாதிரி கட்டார், சவுதி, இப்படியான கண்ட்ரிஸில் இருக்கிறார்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது ஒரு டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸில் இருக்கிறார்கள் வீக்லியே $100 ரீச் பண்ணிட்டாங்க. இது என்னோட டெமோ ஜாப், எப்படி இருக்குங்கிற டேட்டா கலெக்ஷன் ஜாப். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து மொபைலில் மட்டுமே ஏர்ன் பண்ணிவிட்டு $380 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து நீங்கள் நிறைய ப்ரூஃப்களை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இவங்க வந்து என்ன ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்காங்க $60 மேலே. இப்படி நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஏர்ன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இவர் வந்து 8வது பேமெண்ட் ப்ரூஃப். இப்படி இதில் உங்களோட நாலேஜ், உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். இதில் பாருங்கள், இங்கே எங்களோட ஜாப்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ், டைப்பிங் பண்ணுற ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோஸல், ஃப்ரீலான்சர், இப்படியான ஜாப்ஸுகள் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்ன ட்ரஸ்டபிள் வெப்சைட்டோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். 5+க்கு மேலே இயர்ஸில் பிஸ்னஸில் இருக்கிற வெப்சைட் தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாவது இது வந்து நாங்கள் கைடன்ஸுக்கு அன்றைக்கி அதை ப்ரொவைட் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுற ஒரு கான்செப்டோடு நீங்கள் வந்தால் சரி. பெசிவ் இன்கமில் நம்ம ஒன்று உருவாக்கினாலே அதை வந்து எம்மோட கண்ட்ரோலில் இருக்காது. ஒரு நம்ம நினைக்கிறதோட கூடும் குறையும், ஏன்னா அது கஸ்டமரோட சம்மந்தப்பட்டது. பட் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் இருந்து வேலை செய்தால் மணி. ஓகே, கடும் ஃப்ளெக்சிபிளாக இந்த ஜாப் வந்து நீங்கள் வீட்டுக்கு இருந்து நீங்கள் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் யுவர் ஒர்க், ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி யூ கேன் ஒர்க் ஸ்டார்ட், நீங்கள் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணானிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்கள் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ஒர்க்கில் ஃபுல் ஃப்ரீடமாக. அதே மாதிரி உங்களுக்கு யாரும் பொஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட மெயினாக இது இருந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிளாஸில் வந்து மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ்னு லைவ் கிளாஸஸ் செய்வோம். வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் மினிமம் 20,000 1 மந்த் 2 மந்த் அப்படின்னு ஒரு இல்லாமல் நீங்கள் மினிமம் 20,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸஸ் நடக்குமா. ஓகே, அதில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். ஸோ கிளாஸ் குரூப்ஸ், அதே மாதிரி கிளாஸ் ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் வந்து ஒர்க்கிங் வீடியோ குரூப் இருக்கும். அந்த ஒர்க்கிங் வீடியோ குரூப்பை நீங்கள் சரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, இந்த நம்ம வந்து உங்களை சரியாக வளப்படுத்தி எடுக்கிறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் போடுவோம். ஓகே,
டன். இதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் அட்மின் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் நாங்கள் 1800க்கு மேலே ப்ரூஃப் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த குரூப்பில் எக்ஸஸை வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஜாயின் டெலிகிராம் சேனல் இங்கே. இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஈஸி. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்க, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பிளேலிஸ்ட், இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் பேஸ், அதே மாதிரி ஆன்லைன் ப்ரூஃப்ஸ், ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே போல் எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் வருங்கிற எல்லா கைடன்ஸும் இதில் போட்டிருக்கிறோம் பிளேலிஸ்ட் வைஸாக. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், டிக்டாக், குவாரா, லிங்க்டின், ஃபேஸ்புக். ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இங்கே இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்கள் இங்கேயும் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். வீடியோஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸ் ஷோ ஆகும், அதையும் நீங்கள் இங்கேவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சோஷியல் மீடியா என்டர் ஆகும். ஓகே ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். கன்செப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு முறை ஒன்று இருக்கும். அந்த முறையை வந்து நீங்கள் சரியாக பில்டப் பண்ணி எடுக்கும்போது தான் அது வந்து உங்களுக்காக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நம்ம டிகிரி எடுத்து ஸ்கூலில் படிக்கணும், அதுக்கு பிறகு நீங்கள் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் படித்ததுக்கு பிறகு தான் அதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து நல்ல நாலேஜபிள், எனக்கு கிரேட் 1 இல்லாமல் கிரேட் 3 படிப்பீங்க, அல்லது வந்து கிரேட் 1ல் நான் ஃபஸ்ட் டேர்ம் இல்லாமல் தேர்ட் டேர்ம் மட்டும் எழுதுறேன்னு சொன்னால் அப்படி இல்லை. இதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையை நீங்கள் சரியாக டைம் எடுத்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட்ஸை தேடினீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எந்த ஒரு கன்செப்டும் எந்த ஒரு கைடன்ஸும் ரியலாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங் அப்படி இல்லை. நீங்கள் மணியை போட்டுட்டு நீங்கள் சும்மா இருங்க, நாளைக்கு மணி வரும்னா அது ஓகே. பட் வந்து நீங்கள் ரியல் மணி மேக்கிங்க்கு வந்து நீங்கள் ஃபுல் எஃபர்ட் ஒன்று போட வேண்டி வரும். ஓகே, ஸோ அதை நல்லா இது பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ரியலாகவே நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 12-13 வருஷம் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன செய்யணும், டிகிரி கிடைக்கும். நீங்கள் இல்லை நான் டாக்டர் ஆக போகிறேன், கிரேட் 1ல் வந்து எல்லா பிள்ளைகளும் டாக்டர் ஆகுன்னு சொல்லுங்கள். பட் 11ல் வச்சு பார்க்கல பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அப்போ தான் ரியலான ஒரு லேர்னிங், ரியலான இதில் இருக்கிற கன்செப்ட் வந்து விளங்கும். அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கை அந்த பிள்ளைகள் எடுத்து வரப்போகுது. ஸோ அதே கன்செப்ட் தான் இங்கே ஆகுமா. ஓகே ரைட். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். இதுக்கு நாங்கள் 2 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், ChatGPT அதே மாதிரி த்ரெட்ஸ். ஓகே, த்ரெட்ஸை நான் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஈஸியான, இங்கே பாருங்கள், ஒரு ஈஸியான டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று தான் இருக்கும். இதில் வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு. இங்கே பாருங்கள், சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தான் 2000 வியூஸ். ஓகே, இப்போ இவரோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பாருங்கள் என்னது அஃபிலியேட் லிங்க் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஓகே, இது அதே மாதிரி இவரோட போஸ்ட்லாம் பாருங்கள் 2,10,000. சும்மா டெக்ஸ்ட்டு மட்டும்தான், ஈஸி டெக்ஸ்ட்டாக, எந்த ஒரு பெரிய ஒரு கன்செப்டும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் 1900 ஜஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட். ஓகே, இப்படியான டெக்ஸ்ட் கண்டென்ட் மூலமாக ஆன்லைனில் இப்போ கடும் ஃபேமஸ் ஆகிருக்கிற ஒரு கன்செப்ட் தான் இந்த த்ரெட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணிக்கொள்ள இன்ஸ்டாகிராம் மூலமாக இதை லொகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, லொகின் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி ChatGPTயையும் லொகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ நீங்கள் கிளிக் பேங்க் ஒர்க் பண்ணுறாங்க, கிளிக் பேங்க் இந்தியா, நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறார்கள், நீங்கள் தாராளமாக கிளிக் பேங்கில் இது பண்ணுங்கள். இங்கே வந்து அஃபிலியேட்டில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸில் ஓகே, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான சைட் தான் இது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஹை ட்ரஸ்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் யூஸ் பண்ண போகிறோம் டிஜிட்டி ஸ்டோர். ஸோ டிஜிட்டி ஸ்டோரை ஜஸ்ட் வந்து நீங்கள் லொகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் வேறு ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் லொகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் அஃபிலியேட் தான் பண்ண போகிறீங்களா, அஃபிலியேட் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ளேஸ் வரும். ஓகே ரைட். இதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஜஸ்ட் வந்து கூகுளில் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க, வேறு ஒன்றும் இல்லை. க்ரியேஷனில் எதுவும் டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இங்கே வந்து நீங்கள் எந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ண போகிறீங்க நம்ம கன்செப்டை பார்ப்போம்.
ஓகே, நீங்கள் எனி ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ண நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் லேங்குவேஜ் வைஸாக இருக்குது, பேமெண்ட் வைஸாக இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸாகவும் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நம்ம வந்து இதில் எல்லாரும் ஒவ்வொரு வகையான ப்ராடக்ட் எடுப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சோசியல் மீடியா சம்மந்தமாக எடுக்கிறேன். ஓகே, ரைட். இதில் பாருங்கள், டியூப் மேஜிக் ஏ டூல் ஃபார் க்ரோவிங் ஆன் யூடியூப் சேனல். ஓகே, ரைட். இதில் வந்து பாப்புலாரிட்டியையும் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஏர்னிங் பெர் சேல், அடுத்து கார்ட் கன்வர்சேஷன். என்ன கார்ட் கன்வர்சேஷன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எவ்ரி மந்த் இது பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி இது 50% ரெக்ரூட் கமிஷன் பேர், அதே மாதிரி இதான் அந்த கார்ட் சேல். கார்ட் கன்வர்சேஷனுங்கிறது 2%. ஸோ இதை கார்ட்டை கொடுத்துட்டு எத்தனை பேர் இதிலேருந்து கூடுதலான ஒரு இது ஒன்று எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது பண்ணுது. ஓகே, ரைட். ஸோ கன்வர்சேஷன் கூடுதலாக இதில் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்றுமில்லை, ப்ரொமோட் நவ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் கொண்டு வரும். ஓகே, இந்த லிங்கை காப்பி பண்ணிடுங்க. லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்களேன், இதை சேல்ஸ் பேஜை நீங்கள் பாருங்கள். இதில் இந்த பேஜில் பாருங்கள், எந்த யூசர் நேம் மேலே வந்திருக்கு. ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி ரெடிமேடானது தான். இதில் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். ஓகே, இதில் பை பண்ணுறாக்கள் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அவங்க ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னால் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கமிஷன் உங்களுக்கு பே பண்ணப்படும். ஓகே, $58 ஒரு சேலுக்கு உங்களுக்கு இது பண்ணப்படும். இவங்களோட சேல்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். உங்களுக்கு விளங்கிட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் எடுக்கணும். இதிலே டைரக்ட் அஃபிலியேஷன் இருக்குது. பட் நம்ம இவங்களோட டைரக்ட் அஃபிலியேஷன் இல்லாமல் நாங்கள் யார் கூட போகிறோம், டிஜிட்டல் ஸ்டோர் கூட தான் போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை காப்பி பண்ணிவிட்டு ChatGPTக்கு வந்து இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, ரைட். இதை ப்ராடக்டோட பேரை போடுங்க. ஓகே, ரைட். ஹை என்கேஜ் post to promote this product. ஓகே, இது நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன், இதில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேனா ஓகே, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோமா. ஓகே, ரைட். ப்ராடக்ட் வித் suitable hooks and CTA. ஓகே, ரைட். பார்ப்போம். ரைட். அப்போ அதுவே அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு போட்டு தருது. நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து த்ரெட்ஸை வந்து என்ன, இதில் ஹுக்ஸ் என்ன எல்லாமே இதில் சொல்லுது. அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் சரி. ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்போ நீங்கள் த்ரெட்ஸ் 1. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு த்ரெட்ஸுக்கு வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். எகெயின் இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் அட் டு த்ரெட்ஸ்ன்னு இருக்குமே, இதில் பேஸ்ட் பண்ணுங்களா. இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இவடத்த லிங்கை இது பண்ண சொல்லுது. ஏன்னா இந்த லிங்க் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் நீங்கள் இங்கே காப்பி பண்ணீங்களே ரெஃபரல் லிங்க், ஸோ அந்த ப்ரொமோட் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கண்டினியூவஸாக இது வந்து த்ரெட் போஸ்ட்டில் இதை இது பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை கட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். இதில் வந்து அட் த்ரெட்ஸ் கொடுங்க.
அதில் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். இது நீ 1 by 1 நம்ம போடுவோமா? இதை காப்பி பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். இதில் அட் த்ரெட்ஸ் போங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே தேர்ட் ஒன் இதை கட் பண்ணுங்கள். அட் த்ரெட்ஸ் இதில் போங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். எகெயின் ஃபோர்த்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போவோம். நீங்கள் த்ரெட்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதில் எப்படி போஸ்ட் போகுதுங்கிறது உங்களுக்கு விளங்கும். இதை கட் பண்ணுங்கள், இதில் அட் த்ரெட்ஸ் கொடுங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் போஸ்ட். ஓகே இதை கட் பண்ணுங்கள், அட் த்ரெட் கொடுங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே லிங்க் வந்துடும். இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி தான் இது வந்து 3 வகையான போஸ்ட் உங்களுக்கு தந்திருக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ, உங்களுக்கு எது சரியான செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், கண்டினியூஸாக நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இதிலேயே சொல்லலாம் 30 டேஸுக்குரிய ரைட் 30 days ஹை என்கேஜ் த்ரெட் போஸ்ட் டு ப்ரொமோட் திஸ் ப்ராடக்ட் வித் சூட்டபிள் ஹுக்ஸ் அண்ட் சிடிஏ. ஓகே எல்லா ஹுக்ஸ் எல்லாமே இதுவே தந்துடும், சிடிஏயும் தந்துடும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரொமோட் லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான். இது எடுத்ததுமே உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வேறு வகையான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் செல் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே இது நீங்கள் இதான எமௌண்ட் குறைஞ்சதை நீங்கள் சேல் பண்ணலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து சரியான ப்ராடக்டாக இருந்தால் சரி. அப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் ஸ்டோரை மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி த்ரெட் சம்மந்தமான நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே நான் இது சம்மந்தமாக நான் வேறு ஒரு அஃபிலியேட் ஒன்றும் செய்கிறேன். ஸோ அந்த அஃபிலியேட்டுக்குரிய இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு சும்மா நீங்கள் போஸ்ட் போடுறது தான் உங்களுக்கு இது போயிட்டே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். உங்களுக்கு வியூஸ் போயிட்டே இருக்குப்பா. நீங்கள் என்ன விஷயம்னா கண்டினியூவாக செய்யணும், அதான் விஷயம். கண்டினியூஸாக நீங்கள் சரியான ஒரு இங்கே பாருங்கள், இது கேன் ஹேண்டில் 90%. சும்மா ஒரு போஸ்ட் தான் 1500 வியூஸ். ஒரு போஸ்ட் 1500 ப்ளஸ் வியூஸ். அதே மாதிரி இது ஒரு பெசிஃபிக் இன்கம். இது இண்டெக்ஸ் ஆகிட்டு இதில் இருக்க இதில் வியூஸ் போக கன்வர்சேஷன் ஒரு போஸ்ட்டில் ஒரு 1% உங்களுக்கு கன்வர்சேஷன் நடந்தாலே உங்களுக்கு 10 சேல்ஸ் மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் போட போகிறீங்க, நீங்கள் லைஃப் டைம் கண்டினியூஸாக ஒரு 30 டேஸுக்கு வந்து எப்படி போட போகிறீங்க. ஓகே நீங்கள் டிகிரி எடுக்கிறதுக்காக நீங்கள் வருஷ கணக்கில் செலவழிக்கிறீங்க மாதிரி இதுக்காக ஒரு 1 to 3 month வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது பண்ணுங்கள். இதை நான் சொல்கிறத மாதிரி நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான ஒரு சக்ஸஸ் வந்து கட்டாயம் கிடைக்குமா. ஓகே ஸோ ரைட், இதான் கான்செப்ட். இதை இது பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே தேங்க்யூ.